என் எஜமானாகிய தேவனுடைய நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 25ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 123ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். 123:2. வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலும், வேலைக்காரிகளின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும். இது ஆரோகண சங்கீதம். இதில் தேவனாகிய கர்த்தரை எஜமானுக்கு ஒப்பிட்டு கூறுகிறார். நாம் எல்லோரும் அவருக்கு வேலைக்காரர்கள். இதை நாம் ஆத்மீக பிரகாரமாக யோசித்துக் கொள்வோம். நம்முடைய எஜமான் நம் கர்த்தர். நாம் அவரின் ஊழியத்தை செய்கிற வேலைக்காரர்கள். நாம் நம் சுய முயற்சினால் ஊழியம் செய்துவிட முடியாது. கர்த்தருடைய பலன் கொண்டு அவருடைய வழிநடத்தினால்தான் நாம் ஊழியம் செய்ய முடியும். ஊழியம் என்று நாம் இங்கு குறிப்பிடுவது சுவிசேஷத்தை பரப்புவது. அந்த நேரம் நாம் பரிசுத்த ஆவியால் நிரம்பி எங்கெங்கு எப்படி செல்ல வேண்டும் என்பதை கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபித்து அவர் வழி நடத்தலின்படி நடந்தால் நிச்சயமாக நமக்கு வெற்றி உண்டு. ஆபிரகாம், யோசேப்பு, தாவீது, தானியேல் போன்ற பெரியவர்கள் கடவுளை நோக்கி பார்த்து அவர் வழி நடத்துதலின்படி நடந்தார்கள். தாவீது போன்ற ராஜாவாக இருந்தபோதும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி அவரிடமிருந்து பதிலை பெற்றுதான் போருக்கு செல்லுவதோ அல்லது அரசாட்சி செய்வதிலே கடைபிடிக்க வேண்டியதோ அவர் கடைபிடித்து வந்தார். ஆபிரகாம் கர்த்தர் சொல்லியபடியெல்லாம் செய்தார். இவர்கள் எஜமான்களாகிய கர்த்தரிடம் கேட்டு தங்கள் மக்களை வழிநடத்தினார்கள். தாவீது ராஜா இதைத்தான் இங்கு கூறுகிறார். வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல. அதாவது எஜமான்கள் வேலை வாங்கி அவர்கள் கூலியை பெற்றுக்கொள்ள எஜமான்களையே நோக்கி இருப்பார்கள். அதே போல் வேலைக்காரின் கண்களும் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்கும். வேலைக்காரர்களுக்கு கூலியோ அல்லது ஆகாரமோ கொடுப்பது எஜமானின் விருப்பப்படி தான் இருக்கும். நம்முடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்து கடினமானவர் கிடையாது. அவர் இரக்கமும் உருக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் உடையவர். கர்த்தரை சார்ந்து வாழும் நாமும் அவர் இரக்கம் செய்யும் வரை அவரையே நோக்கி பார்த்து ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். என் கண்கள் அவரையே இரக்கம் செய்ய வரை அவரையே நோக்கி கொண்டிருக்கும் என்று தாவீது ராஜா கூறுகிறார். ஆம், நாமும் அவருக்கு வேலைக்காரராகிய நம் எஜமானாகிய கர்த்தர் நமக்கு இறங்கி உதவி செய்யும் வரை அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். நிச்சயமாக நமக்கு நன்மை கிடைக்கும். ஜெபம். அன்புள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்த்து நன்மையை பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு எஜமானாகிய நீர் இரக்கமும் மனதுருக்கமும் கிருபையும் உள்ளவரப்பா. அப்பா பிதாவே என்ற ஒரு புத்தி சுவீகாரத்தோடு உண்மை நோக்கி பார்த்து நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உரிமை கொடுத்திருக்கிறீர் ராஜா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே. ஆமென்.